கடையை நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். இங்கே வந்து ஏகப்பட்ட டைல்ஸ் நிறையா வெரைட்டி, அது மாதிரி அந்த பாத்ரூமுக்கு வர்ற அந்த அசன் மாதிரி எல்லாம் இருக்கும். நிறையா டைல்ஸு, பெரிய பெரிய டைல்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த ஷவரு, இந்த மாதிரி நிறையா இது வச்சுருக்காங்க. நிறையா இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அந்த மாதிரி இது ஃபுல்லாமே இங்கே வந்து நிறையா வச்சுருக்காங்க. இந்த கோப்பை, அந்த நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட்டு, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் நல்லாவே இருக்கு பாருங்களேன். அப்படியே லைட்டில் போட்டு அது நீங்கள் ஃபுல்லாக பதிச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இந்த கண்ணில் ஒரு மாதிரி பூசுகிற மாதிரி லேசாக தெரியும் பாருங்க. நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு என்னன்னா இந்த டைல்ஸ் இருக்குல்ல, இது வந்து கீழே பதிச்சு நம்ம நிற்ந்து குளிக்கிறதுக்கு, இந்த காலில் கழுவ பொருளாக பார்த்தீங்கன்னா சொரப்பாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வெயிட் இருக்கும். இதில் நிறையா பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி மார்பிள்ஸ் இறக்கப்போட நிறைய பேர் கீழே போட்டுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்து செய்யணும். இங்கேயுமே ராயல் ரெட் இந்த இது பார்த்தோம். இது வந்து ரொம்ப நல்லா இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா லக்ஷ்மி செராமிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம மதுரையில் இருக்கிற அந்த ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திண்டுக்கல் பைபாஸ் ரோட், மதுரை டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் மெயின்லேயே இருக்குது, 4வேலே. இங்கே வந்து உள்ளே நம்ம வந்து போகிறோம். இது என்ன பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கனரா பேங்க் வந்து இப்போ சைட் போய்கிட்டு இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம வந்து டைல்ஸ் வந்து ஃப்ளோருக்கு பதிக்கிறதுக்காண்டி நம்ம வந்து என்ன மாடல் எப்படின்னு இங்கே வாங்குறதுக்கு ஐடியா பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த கடையை நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். இங்கே வந்து ஏகப்பட்ட டைல்ஸ் நிறையா வெரைட்டி, அது மாதிரி அந்த பாத்ரூமுக்கு வர்ற அந்த அக்சசரிஸ் இருக்குல்ல, அந்த சைட்லலாம் வால்லெல்லாம் நிறையா அந்த பெயிண்டிங் மாதிரி எல்லாம் இருக்கும். நிறையா டைல்ஸு, பெரிய பெரிய டைல்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த ஷவரு, இந்த மாதிரி நிறையா இது வச்சுருக்காங்க. நிறையா இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அந்த மாதிரி இது ஃபுல்லாமே இங்கே வந்து நிறையா வச்சுருக்காங்க. இந்த ஷவர்லாம் பாருங்களேன், பிளாக் கலரில் நல்லா இருக்குது. அது போக இது ஒரு வால், அதாவது ஃபுல்லாமே இந்த ஹைட்டாக இருக்கும் பாருங்களேன் வால், அதில் வந்து ஃபுல்லாக அப்படியே கிரானைட் மாதிரி அப்படியே ஒட்டுவாங்க. அந்த டைல்ஸ் தான் இது, ஆனால் கிரானைட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அது மாதிரி ஃபுல்லாமே இங்கே வந்து டைல்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் தான். இங்கே வந்து கிரானைட், மார்பிள்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. டைல்ஸு, அது போக பாத்ரூம் அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இந்த கோப்பை, அந்த நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட்டு, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் நல்லாவே இருக்குது பாருங்களேன். அப்படியே லைட்டில் போட்டு அது போக இந்த சைடுமே அந்த டைல்ஸோட அந்த எலிவேஷனுக்கெல்லாம் விட்டுவாங்களே சைடில், அந்த மாதிரி இது டிசைன், அந்த சின்ன சின்ன டிசைன் போட்டு, அது போக வுட் ஃபினிஷில் வந்து இந்த லேமினேஷன் சீட் மாதிரி இருக்குல்ல, இதுவுமே இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இது இவங்க வந்து இவங்களோட தனி பிராண்டுமே இங்கே ஒரு கம்பெனி சொன்னாங்க, ஹர்ஷான்னு சொல்லி ஒரு கம்பெனி. இந்த டைல்ஸில் பாருங்களேன், ப்ளூ கலரில் இருக்குது எல்லாமே. அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இது வாஷ் பேஷன் தனித்தனியாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபைனல் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டைல்ஸ் இந்த வச்சு வரல வச்சு காமிக்கிறேன், இந்த இதுதான் சொமானியான்னு சொல்லி இந்த கம்பெனியில் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இந்த கம்பெனி டைல்ஸு. இது பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, இதுவும் கொஞ்சம் பார்த்தோம். இதில் வந்து கொஞ்சம் லேசாக அலையாக இருக்குது. எங்கள் இன்ஜினியர் கொஞ்சம் அதை நீங்கள் ஃபுல்லாக பதிச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இந்த கண்ணில் ஒரு மாதிரி பூசுகிற மாதிரி லேசாக தெரியும் பாருங்களேன். கொஞ்சம் பெரிய ஹால்னால நம்மளுக்கு வந்து பிளெயினாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கமர்ஷியல் பில்டிங், நல்லா ஒரு மாதிரி இப்போ பேங்க்குங்கிறப்ப நிறையா பேர் வந்து போகிற இடம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து திக்னஸ் வந்து இவ்வளோ டபுள் திக்னஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து டைல்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இறங்காது, உடையாது. அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெயிட்டு நல்லா இருக்கும். அப்போ V80ன்னு சொல்லி வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் போடணும்னு பேங்க்கில் ரூல்ஸ் இருக்குது. அதனால அந்த வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் பார்த்து அதை புக் பண்ணியாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாத்ரூமுக்கு ஃபஸ்ட்டு இதை இன்ஜினியர் சொல்லியிருந்தார். இந்த ஹர்ஷான்னு சொல்லி, இதுதான் அவங்க இந்த கடைக்காரவங்களோட பிராண்டு. டைல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு என்னன்னா இந்த டைல்ஸ் இருக்குல்ல, இது வந்து கீழே பதிச்சு நம்ம நிற்ந்து குளிக்கிறதுக்கு, இந்த காலில் கழுவ பொருளாக பார்த்தீங்கன்னா சொரப்பாக இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா இது அதை காட்டிலும் கொஞ்சம் ரேட் கூட இருந்தாலும் இந்த டைல்ஸ் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து செருப்பு இல்லாமல் நின்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வலுவழுப்பு இருக்காது. இந்த மேட் ஃபினிஷிங்கில் வலுவழுப்பு இருக்கும். அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதே போடுங்க. இதுதான் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் அந்த ஹோட்டல்ஸ்லாம் நான் நிறையா வாட்டி போயிருக்க பார்த்துருக்கேன், நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் போடணும்னு அதை இந்த கடைசி ஒன்று அமைச்சலாம், அதவே புக் பண்ணியாச்சு.
அது போக சும்மா மிச்சது அசசரிஸ் எல்லாம் 1-2 பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இப்போ வந்து இந்த 2 மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்குறதுக்கு ஐடியா பண்ணி வந்திருந்தோம். ஸோ இந்த 2மே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து சும்மா இப்போ வந்து இந்த கடையை சுற்றி அப்படியே என்னென்ன இருக்குங்க அப்படின்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி வச்சுட்டு, அடுத்து ஃப்யூச்சரில் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படும்ல, அப்பத்துல இந்த கடையில் இது பார்த்தோம் அப்படின்னு ஒரு இதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாமே எடுத்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் ஷேர் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டன் இதெல்லாம் அமைக்கி அப்படியே கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ரெகுலராக இனிமேல் வரும். இந்த சைடு ஃபுல்லாமே இந்த கிரில்லாம் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டப், அதாவது ஆஃபீஸ்னால் எப்படி இருக்கணும், டைனிங் எப்படி இருக்கணும், அந்த ஒவ்வொரு மாதிரி அந்த ஏரியாவுக்கு அந்த இப்போ 10க்கு 20 ஒரு சில பேர் வீட்டில் பெரிய ஹாலாக இருக்கும், பெரிய டைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் வந்து அப்படியே அந்த கிளாஸ் டோரு அப்படியே இந்த செடி மாதிரியெல்லாம் வச்சு அப்படியே அந்த ஒரு மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்கில் இப்படி அப்படியே ஃபுல்லாக அப்படியே லைவாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே இந்த மாதிரி பிடிச்சிருக்கிற இந்த மாதிரி சைஸுக்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாகவே நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி அங்கே உங்கள் சைட்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாமே ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வைக்கலாம். நிறையா பேர் வந்து இங்கே வந்து ஹோட்டல்ஸ்க்கு வந்து அதிகமான பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக ஏதாச்சும் ஒரு லார்ஜ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்கிறவங்க வந்து ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி கடையில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து அதிகமாக வந்து இந்த அப்படியே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாமே லைவாக அப்படியே டெமோவாக இப்படி லைவாக வச்சுருக்காங்க பாருங்களேன். நிறையா அது இருக்குது. அதாவது நான் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா என்கிட்ட வந்து சார்ஜ் வேறு இல்லாமல் இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை மட்டும் நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதனால இந்த மார்பிள் இந்த டைல்ஸ்லேயே அப்படியே மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்குது. அது மாதிரி டேப் பார்த்தா அந்த கோல்டன் ஃபினிஷில் நல்லா இருந்துச்சு கலருமே. இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷவர் இந்த இதுவுமே கோல்டு ஃபினிஷில் அப்படியே நல்லா இருந்துச்சு. நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அதாவது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது போக இந்த இந்தியன் இது வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து நல்லா அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணி இது பண்ணி பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குது. இது ஷவருமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த இது ரேட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் 15,000 25,000 இப்படி வருது. அதாவது ரேட்டில் கொஞ்சம் காசு கூட தான். இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் அப்போ இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு சிலது காசு கூட இருக்குது, ஒரு சிலது காசு கம்மியாகவும் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்ஜினியர்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி கடையிலலாம் விசிட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருந்து பார்த்தா இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த சைட்லேருந்து தான் வந்தோம். இந்த 4-வே ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் தான் திண்டுக்கல் பைபாஸு. இங்கிட்டு போனால் மதுரை. இந்த இது பில்டிங் ஃபுல்லாக நீங்கள் ரோட் மேலே இருந்து பார்த்தாலே இந்த கடை தெரியும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களுமே உங்களுக்கு தேவை இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு கிரானைட் கடைக்கு போகிறோம். இந்த மாதீப்பா அந்த ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அந்த கடைக்கு தான் போகிறோம். இன்ஜினியரும் வராங்க. அந்த மந்தீப் கடைங்கிறது நிறையா ஃபேமஸ் தான். இங்கே வந்தாச்சு நம்ம. இப்போ வந்து மார்பிள்ஸில் தான் சும்மா என்ட்ரன்ஸில் இருந்து நிறையா வச்சுருந்தாங்க. மார்பிள்ஸ் தான் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5th 6th படிக்க போகிற இந்த கடைக்கு வந்தேன். எங்கள் வீடு கட்ட போகிற கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போதில் வந்து இந்த கடைக்கு வந்தேன்னா எந்த கடைக்கு வந்தேன்னு தெரியல. ஆனால் மார்பிள்ஸ் அப்பத்தில் வீட்டுக்கு வாங்க போகிற வந்தோம். நான் 5th 6th படிக்க போகிறேன். 5th 6th படிக்க போகிற வந்தோம். 5th படிக்க போகிற வந்தோம். தண்ணியெல்லாம் ஊற்றி அப்பத்தில் காமிச்சாங்க. இப்போல்லாம் நிறையா டெக்னாலஜி பயங்கரமான மார்பிள்ஸாக இருக்குது. உள்ளே போக பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸோட இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக நல்லா இருக்குது. அந்த ஒயிட் ஃபினிஷிங்கில் அந்த கிரெயின்ஸ் அந்த இதெல்லாம் வந்து பிளாக் அந்த கிரே கலரில் நிறையா மாடல்ஸ் நிறையா இருக்குது. நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே இந்த கிரானைட் இந்த ராயல் ரெட்டு தான் பார்க்க வந்தோம். ராயல் ரெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு ராயல் ரெட் வாங்க போகிறோம். நல்லா அப்பத்தில் இருந்த ஒரிஜினல் இப்போ இல்லை. நாங்களும் தேடி பார்க்குறோம். வேறு கலர்ஸில் வேறு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ராயல் ரெட் ஃபினிஷிங் லுக் வராது. அதுக்கு பதில் இந்த மாதிரி பிளாக்ல வேறு கலர்ஸ் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. வேணா பிளாக்கு அதுக்கு போனால் ராயல் ரெட் 2 தான் வந்து கிரானைட்ல ஃபஸ்ட்டு. மிச்சதெல்லாமே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு. இப்போ இந்த மார்பிள்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனும் அந்த ஒயிட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிஸ்டா கலரில் இருக்கும். அப்படியே அந்த இது லைவ் நேரில் பார்க்குறோம் இன்னும் நல்லா இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஓரளவுக்கு தெரியுது. இந்த மாதிரி சொரப்ப அப்படி ஓட்டையே ஆயிரும். நீங்கள்
இந்த மாதிரி கிரானைட்டு மார்பிள்ஸில் வந்து ஓட்டை ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். கிரானைட்டில் வந்து ரொம்ப ஆகும். நீங்கள் கிரானைட்டில் ஒரு இடத்துக்கு போடுறீங்கன்னா நல்லா குவாலிட்டியானதை வாங்கி போடணும். இல்லாட்டி நீங்கள் மார்பிள்ஸ் போடுறது பெட்ரு, இல்லாட்டி நீங்கள் டைல்ஸ் போடுறது ரொம்ப பெட்ரு. டைல்ஸ் போனீங்கன்னா டைல்ஸ்லேயே மார்பிள்ஸ் மாதிரியெல்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு. அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி இதுக்கு போடுறது தான் பெஸ்ட்டு. இங்கே இன்னொரு கடைக்கு இப்போ வந்துட்டோம். ஆனால் அந்த கடையில் வந்து நம்மளுக்கு சூட் ஆகலை. சரி இங்கே வந்து இதுவும் அவங்க பிரான்ச்சு தான், இருந்தாலும் இங்கேயுமே அந்த அளவுக்கு இல்லை. இந்த க்ரீன் கலரில் இந்த மார்பிள்ஸ் இருக்கு பாருங்கள், இதுவுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இதுவுமே கொஞ்சம் நாள் ஆக ஆக அப்படியே ஓட்ட விழுவும் தான் சொல்கிறாங்க. இங்கே வருங்களேன் எப்படி இறக்குறாங்கன்னு. இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வெயிட் இருக்கும். இதில் நிறையா பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி மார்பிள்ஸ் இறக்கப்போட நிறையா பேர் கீழே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்து செய்யணும். இங்கேயுமே ராயல் ரெட் இந்த இது பார்த்தோம். இது வந்து ரொம்ப நல்லா இல்லை.